எங்கட பணங்களை நல்ல வழிகளிலே ஆகிரத்துடைய சுவர்க்கத்தின் வாழ்க்கையை தயாரிப்பதற்காக செலவழிக்காமல் வெறுமனே பணத்தை மாத்திரம் சேகரித்து வச்சிருக்கிறோம்டா, ஒரு நாளும் அந்த பணத்தின் மூலமாக, அந்த செல்வத்தின் மூலமாக, அந்த பொருளாதாரத்தின் மூலமாக சுவர்க்கத்தை அடைய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. அல்லாஹ் சொல்கிறான், சில மக்கள் இருக்கிறார்கள், ஜமஅ மாலன் வஅத்ததா, அவர்கள் பணங்களை பேங்க்ல டிபாசிட் பண்ணி வைக்கிறாங்க. மாதம் வருகின்ற அந்த லாபங்களை, அந்த பணங்களை அவங்க பேங்க்ல மாத்திரம் வைக்கிறாங்க. எதுவுமே அவங்க செய்யறதில்ல. டிபாசிட் பண்ணி பணத்தை மாத்திரம் சேர்த்து வைக்கிறாரு. அதை எண்ணி பார்க்கிறார். ஒவ்வொரு மாசமும் அங்க கொண்டு போயிட்டு புத்தகத்தை கொடுக்கிறது, அப்டேட் பண்ணி தாங்க எவ்வளவு இருக்குது பார்க்கிறாரு, கணக்கு வச்சு கொண்டிருக்கிறார். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, இவர எண்ணம் என்னண்டா, இந்த பணத்தை அப்படியோ பாதுகாத்து வச்சு கொண்டிருப்போம். நாம நோயாளியானால், நாம சக்கராத்துடைய நேரத்தில் வந்தா, நாம சிரமமாகிற நேரத்தில் இந்த பணத்தை வச்சு நாம நம்மளோட குடும்பம் வாழலாம். இப்ப ஆரோக்கியமான நேரத்தில் பணத்தை சேர்த்து வச்சு கொண்டிருப்போம் என்று நினைக்கிறார். அல்லாஹ் சொல்றான், இவரை ஹுத்தமா என்ற நரகத்தில் அல்லாஹ் போட்டுருவான். இவருடைய பணத்தை அவர் ஆகிரத்தை, சுவர்க்கத்தை தயாரிப்பதற்காக அவர் பயன்படுத்தவில்லை. சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஐயு ஸதகா அஅலமு அஜ்ரா. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கொடுக்கிற சதகாவுல, தர்மத்தில ஆக சிறந்த அதிகமான நன்மையை எடுத்து தரக்கூடிய சதகா இது என்று கேட்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, அந்த சத்தக வ அந்த ஸஹீஹுன், உனக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறதா, அந்த நேரத்தில் உடைய பணத்திலே, செல்வத்திலே இருந்து நீ செலவழிக்கிறாய். வ ஸஹீஹுன், உண்ட உள்ளத்தில கொடுக்க கூடாது என்ற கருமித்தனம் இருக்கிறதா, யாருக்குமே கொடுக்க கூடாது என்ற பணம் அது யாருக்கும் போயிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் வருதா, அந்த நேரத்தில் நீ கொடுக்கிறாயே, அந்த தர்மத்திற்கு அதிகமான நன்மை இருக்கிறது. தஹ்ஷல் ஃபக்ர, நான் கொடுத்தா என்ற பணம் இருக்குது, செல்வந்தன் நான், ஆனா பணத்தை கொடுத்தா என்ற பணத்தில குறைவு வந்துடும், நான் ஏழையாக மாறிவிடுவேன் என்று நீ பயப்படுகிறாயா, அந்த நேரத்தில் உன்னுடைய பொருளாதாரத்தில், உன்னுடைய சொத்துல இருந்து நீ கொடு, அதற்கு அதிகமான நன்மை இருக்கிறது. கொடுத்தா பணம் குறைஞ்சு போயிரும், இருந்தா நான் இப்ப இருக்கிற பணக்காரன் இல்ல, இந்த இலங்கையில, ஏன் இந்த ஊர்ல முதலாம் தர பணக்காரனாக மாறிவிடுவேன் என்ற எண்ணம் உன்னுடைய கல்வியிலே வந்திருக்கிறதா, அந்த நேரத்தில் நான் வெற்றிக்கொள்ள கூடாது, கொடுக்க வேண்டும் என்ற உணர்வுடன் நீ சதகா செய். அந்த சதகாக்களுக்கு ஏனைய நேரங்களில் கொடுக்கப்படுகின்ற சதகாவை விட அதிகமான நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம், நீ இப்படியோ செலவழிக்காம, இப்படி கொடுக்காமல் உண்ட பணத்தை சேர்த்து வைக்கிறாய், நான் பெரும் பணக்காரனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்துடன் திடீரென உனக்கு சக்கராத்துடைய நேரம் வந்துடும். அந்த நேரத்தில் எல்லாம் உனக்கு வழங்கும். என்ற பணத்திலிருந்து ஆகிரத்தை நான் தயாரிக்க வேண்டும், என்னுடைய சொத்திலிருந்து, செல்வத்தில் இருந்து நான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் ஆகிரத்தை தயாரிப்பதற்காக செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வரும். அந்த நேரத்தில் நீ சொல்லுவாய், குல் தலி ஃபுலானின் கதா வகத் கான லி ஃபுலானின் கதா, இன்னவருக்கு இவ்வளவு கொடுத்திருங்க பிள்ளையாள், மகனே இந்த மதரசாவுக்கு இவ்வளவு கொடுத்துரு என்ற பணத்திலிருந்து அப்படின்னு அந்த நேரத்தில் சொல்லுவீங்க. அந்த நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற சதகாவிற்கு, நான் சொன்ன முதல் உள்ள நேரங்களில் கொடுக்கப்படுகின்ற அந்த சதகாவிற்கு கிடைக்கின்ற நன்மைகள் ஒரு நாளும் வந்து சேராது என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, செல்வந்தர்களே, பணக்காரர்களே, அல்லாஹ் செல்வத்தை தந்திருப்பது நாம் விரும்பிய மாதிரி வாழ்றதுக்கு இல்ல. இந்த பொருளாதாரத்தை, இந்த செல்வத்தை, இந்த பணத்தை இந்த உலகத்தில் பயன்படுத்தி சுவர்க்கத்தை வாங்குவதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான்.